அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H-1B விசா ரூல்ஸை மாற்றியுள்ளார். அதற்கான கட்டணத்தை ரூபாய் 88 லட்சமாக உயர்த்தியுள்ளார். இந்த கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கிடையேதான் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இந்திய தூதரகம் அவசர உதவி எண்ணை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் IT உள்பட பல முன்னணி துறைகளில் செயல்படும் நிறுவனங்கள் உள்ளன. இங்கு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிவதற்காக வழங்கப்படும் H-1B விசாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விசாவில் 3 ஆண்டுகள் அமெரிக்காவில் தங்கி பணி செய்ய முடியும். அதன் பிறகு 3 ஆண்டுகள் வரை விசா காலத்தை நீட்டித்துக் கொள்ள முடியும். இந்த H-1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 88 லட்சமாக உயர்த்தும் உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டார். இந்த புதிய கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதற்கு முன்பு H-1B விசாக்களுக்கான கட்டணம் ரூபாய் 1.32 லட்சமாக இருந்த நிலையில் அது இப்பொழுது 88 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது வெளிநாட்டினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்தின் மூலமாக இந்தியர்கள்தான் அதிகம் பயனடைந்து வருகின்றனர். H-1B விசா திட்டத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற வெளிநாட்டினரை எடுத்துக்கொண்டால் அதில் 71% பேர் இந்தியர்கள்தான். இதனால்தான் இந்த கட்டண உயர்வு நம் நாட்டைச் சேர்ந்த IT உள்பட பல துறைகளில் பணியாற்றுவோரை பாதிக்க உள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது. அதில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு உதவும் வகையில் அவசர தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதரகம் தனது X வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விதியால் தற்பொழுது விசா வைத்திருக்கும் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்றும், இந்த கட்டண உயர்வு என்பது புதிய விசா கோரும் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே என்றும் அமெரிக்கா தெளிவுபடுத்தி உள்ளது. இருப்பினும் கூட H-1B விசாவுக்கான கட்டண உயர்வு மிகவும் அநீதியானது என்றும் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.